இப்ப என்ன பண்றது? மீரா, ஏன் சைலண்டா இருக்க? Do you think that I did something wrong? சாரி சார். நீங்க கொஞ்சம் காமா இருந்திருந்தா நான் வேற மாதிரி இதை ஹேண்டில் பண்ணி இந்நேரம் அவங்க லேண்டை வாங்கியிருப்பேன். அதாவது நான் கூட வந்ததுதான் ப்ராப்ளம் இல்லையா? நான் அப்படி சொல்லல சார். நீ சொன்னதுக்கு அதான் மீனிங். சாரி சார், ஐ டிடன்ட் மீன் தட். இவங்கெல்லாம் கண்ட்ரி சைட் பீப்புள். இவங்க கிட்ட சென்டிமெண்ட்ஸ் பத்தி நெகட்டிவா பேசினா இவங்களுக்கு பிடிக்காது. அதோட எவ்வளவு பணம் வேணும்னு கேட்டா பணம் தான் மீரா எல்லாத்தையும் டிசைட் பண்ண போகுது. இதுல சென்டிமெண்ட்லாம் சுத்த ஹம்பக். இல்ல சார், நாம வேற இவங்க வேற. இட்ஸ் பெட்டர் இஃப் வி அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இல்லனா அந்த லேண்டை வாங்கவே முடியாதுங்கறியா? நான் வாங்கி காட்டுறேன், நீ வேணா பாரு. இப்ப அவங்களே போன் பண்ணி அந்த லேண்டை தராங்களா இல்லையான்னு. அது மட்டும் நிச்சயம் நடக்காது சார். என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? என்ன தெரியலையா உங்களுக்கு? என்ன தெரியலையா? ஐயோ, என்ன தெரியாம இந்த உலகத்துல இருக்காங்களா? நாராயணா, என்னடா உன் நிலைமை இப்படி ஆகி போச்சு. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஐயோ, என்னது? உங்களுக்கு என்ன தெரியாதா? ஓ, எனக்கு இன்னைக்கு என்ன சோதனை. நீங்க சந்திரபிரகாஷ் தானே? பிசினஸ் சக்கரவர்த்தி சந்திரபிரகாஷ் தானே? இல்ல வேற சந்திரபிரகாஷா? பிசினஸ் சக்கரவர்த்தி சந்திரபிரகாஷ். சாரி, நீங்க யாரும் தெரியாம டக்குன்னு பேசிட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ, இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? பிசினஸ் சக்கரவர்த்தினாலே அப்படித்தான். பிசினஸ் சக்கரவர்த்தி ஏவன் விழுந்துட்டான். அப்ப இந்த அம்மா இவரு நாராயணன், அன்னபூர்ணி அம்மாவோட புருஷன், செல்வ கணபதியோட தம்பி. இவர் நினைச்சா நடக்காத காரியமே இல்ல. அண்ணம்மாவோட பூர்வீக நிலத்துல இவருக்கும் உரிமை இருக்கு. பட் இனிமே என்ன பண்ண முடியும்? மீரா, உனக்கு புரியலையா? அன்னபூர்ணி அம்மா நம்மள மிரட்டுற மாதிரி மிரட்டி பின்னாலே நாராயணன் சார் அமுச்சு விட்டுருக்காங்க லேண்ட வேலை பேச. நாராயணன் சாரா? இன்னும் 5 நிமிஷம் பேசினா சொத்தையே எழுதி கொடுத்துருவான் போல இருக்கே. இல்லைங்கய்யா, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த அம்மா இனிமே நிலத்தை தர சம்மதிக்க மாட்டாங்க. பணத்தாலையும் வாங்க முடியாது, நைச்சியமா பேசியும் வாங்க முடியாது. அப்ப இந்த ஆள் எதுக்கு கூட்டு வந்தீங்க? சொல்றீங்கய்யா, இவர்கிட்ட தான் அந்த நிலத்தோட மூலப்பத்திரம் எல்லாமே இருக்கு. அந்த நிலத்துல பெரிய பங்கு இவரோட இதுதான். இவரோட நிலத்தை முதல்ல வாங்கிக்கங்க. மீதி நிலத்தை அவங்க வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாது. இவர் கையெழுத்து போட்டதுமே அந்த நிலமும் உங்களோட இதுல நினைச்சுக்கங்க. நோ நோ, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. என்ன மேடம், இந்த ஊர்ல என்ன பத்தி கேட்டு பாருங்க. நான் முடிக்காத நிலமா, பார்க்காத ரெஜிஸ்ட்ரேஷனா, போடாத கையெழுத்தா, இதெல்லாம் எனக்கு கொசு மாதிரி. ஆமாமா, இந்த நிலத்தை இவர்கிட்ட முதல்ல கரையம் பண்ணுங்க. பணத்தை இவர்கிட்ட கொடுங்க. வந்த வேலை முடிஞ்சது மாதிரிதான். இவ்வளவு பெரிய பிசினஸ் கிங் வந்திருக்கீங்க. நீங்க வந்து வேலை முடியலன்னா அது உங்களுக்கு அசிங்கம் இல்ல? அதனாலதான் நானே வந்திருக்கேன். பிசினஸ் கிங், பிசினஸ் கிங். இல்ல மிஸ்டர் மயில் வாகனம், இவர்கிட்டயே லேண்ட பர்ச்சேஸ் பண்ணலானா ஏன் எங்களை அன்னபூர்ணி அம்மா கிட்ட கூட்டிட்டு போனீங்க? என்ன இவ லா பாயிண்ட் எல்லாம் பேசுறா? கம்பெனிக்கு இப்படி ஒருத்தி இருப்பாளோ? அம்மா, என்னங்கம்மா நீங்க? இது நம்ம நிலம்மா, நம்ம நாராயணம்மா. இத எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம். அதனாலதான் அவங்க கிட்ட முதல்ல பேசிடலாமே கூட்டிட்டு போறேன். பட் அட்லீஸ்ட் நீங்க முதல்லயே எங்க கிட்ட இத பத்தி சொல்லிருக்கலாம்ல. மீரா, கம் ஆன். அதான் இப்ப சொல்லிட்டாங்கல்ல. அப்பாடி, குடும்பத்துக்கு ஒத்த இப்படி இருப்பான் போல இருக்கு. இவனை விட்டுறக்கூடாது, இவனோட நட்பை வளர்த்துக்கணும். சார், நீங்க முதல்ல நிலத்தை கிரயம் பண்ணுங்க. நாளைக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடலாம். நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள மொத்த நிலமும் உங்க கைக்கு வந்துடும். இதுக்கு நாராயண கேரண்டி. மொத்த நிலமும் ஏன் நிலம் தான். நான் தான் இதுக்கு நேரடி வாரிசு. இதுல சந்தேகப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. கையெழுத்து போட்ட அடுத்த நிமிஷமே லெதர் ஃபேக்டரி ஓபன் பண்றதுக்கு பூமி பூஜை போட வேண்டியதான். தட்ஸ் கிரேட். உங்க கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? என்ன பார்த்த உடனே எல்லாருக்கும் பிடிச்சிரும் சார். ஏன்னா என் மனசு அப்படி வெள்ளையா இருக்கும்.
பட் ஒன் திங், நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சமயத்தில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். ப்ராப்ளமா உங்களுக்கா? என்ன சார் நீங்க ஒரு பிசினஸ் ராஜா. பிசினஸ் ராஜாவுக்கே ப்ராப்ளம்னா எங்க கதையெல்லாம் என்ன சார்? பிசினஸ் ராஜா, பிசினஸ் சக்கரவர்த்தின்னு சொல்லியாச்சு, ராஜான்னு சொல்லியாச்சு, கிங்னு சொல்லியாச்சு. அடுத்து என்ன சொல்லலாம்னு யோசிச்சு வச்சுக்கடா நாராயணா. நாளைக்கே ரெஜிஸ்ட்ரேஷனை முடிங்க, அப்புறம் பாருங்க என்ன நடக்குதுன்னு. இது மெயின் மேட்டருக்கு வாயா. ஓ, பண விஷயமா? இவங்க கிட்ட நம்ம பேரம் பேசுறதுலாம் நடக்கிற காரியமா? அவங்களே ரேட்டு சொல்லுவாங்க, பொறுமையா இருங்க. பணம் ஒரு பிரச்சனையே இல்லை மிஸ்டர் மயில்வாகனம். மீரா, அந்த கேஸ் எடுங்க. இல்ல சார், எனக்கு என்னவோ இது சரியா வரும்னு தோணல. நாம கொஞ்சம் லீகல் ஒப்பீனியன்லாம் பார்த்துட்டு. மீரா, முதல்ல அட்வான்ஸை பே பண்ணுவோம். ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கலனா மறுபடியும் அட்வான்ஸை திரும்ப வாங்கிடுவோம். சோ சிம்பிள். எடுங்க. இவ்வளவு பணம் போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? நீங்க எவ்வளவு வேணாலும் அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க. அட்வான்ஸா? எங்களுக்கா? ஒரு பைசா வேணாம் சார். உங்களை நம்பாம யார நம்ப போறோம்? டாப்பே, கைக்கு வந்த பணத்தை வேணாம்னு சொல்லிட்டானே. சரி, பெரிய திமிங்கலமா சிக்கிருக்கு. மொத்தமா சுருட்டிடலான்னு பிளான் பண்ணிருக்கான் போல. சி மீரா, அட்வான்ஸே வேண்டாமா? சோ கிரேட்ல. பணம் என்ன சார் பெரிய பணம்? மனுஷங்க தான் சார் முக்கியம். சார், நாளைக்கு நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு வர்றீங்க, கையெழுத்த போடுறீங்க. இந்த கையில நான் மூலப்பத்திரத்தை கொடுக்கறேன், அந்த கையில நீங்க 1 கோடி ரூபாய் கொடுக்கறீங்க. 1 கோடி? அதிகமா சொல்லிட்டோமோ? ஜஸ்ட் 1 crore? இவ்வளோ சீப்பா? நான் எங்க நீங்க 10 கோடி கேட்டுவீங்களோன்னு பயந்துட்டே இருந்தேன். அவசரப்பட்டே நாராயணா. சரி விடு, தேவையானாலுமோ இவ்வளவு பணம் கிடைக்குது. இவனை வச்சு என்ன பண்ணலாம்னு ரூம் போட்டு யோசிப்போம். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. அப்போ நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பக்கா டன். அப்போ நாங்க கிளம்புவோம். வரம்மா. பாத்தியா மீரா, நான் கூட என்னடா இவ்வளவு தூரம் வந்தோமே, லேண்ட முடிக்க முடியாம போறோமேன்னு கவலைப்பட்டேன். பட் நவ் எவ்ரிதிங் இஸ் பக்கா. மீரா, அண்ணனுக்கு மட்டும் இது தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷப்படுவார் இல்ல? யோ மயிலு, கரெக்டா வந்துருவாங்களையா? எல்லாம் வந்துருவாங்க சின்ன முதலாளி. என்ன அது? பணத்தோட வருவாங்கன்னு பார்த்தா வெறுங்கையோட வராங்க. சின்ன முதலாளி, பணத்தை கையிலேயே வச்சிருப்பாங்க, காருக்குள்ள இருக்கும். சரி, உங்ககிட்ட மூலப்பத்திரம் இருக்குல்ல? என்கிட்ட ஏதியா மூலப்பத்திரம்? ஏதோ பழைய பத்திரங்கள்லாம் இருந்துச்சு, அதையெல்லாம் தூக்கி ரிஜிஸ்ட்ரார்ட்ட கொடுத்துட்டேன். அவங்க வந்த உடனே சட்டுப்பட்டு எங்க கையெழுத்து போட சொல்றாங்களோ போட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு முன்னாடி நாம எஸ்கேப் ஆயிடுவோம். வாங்க வாங்க வாங்க. எங்க பூர்வீக நிலம் ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுதுங்கிறது நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை மாதிரி 4 பிசினஸ் மேக்னட் இருந்தா போதும், இந்தியா முன்னேறிடுங்க. அடுத்து நம்ம பத்திரம் தான். இன்னும் 1/2 மணி நேரத்துல கூப்பிட்டுருவாங்க. half an hour? மை காட், எனக்கு இன்னும் 20 minutesல கான்ஃபரன்ஸ் கால் இருக்கு. பட் இட்ஸ் ஓகே, ஐல் மேனேஜ். அதுக்குள்ள நீங்க பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிடலாம். சார், நம்ம வேணா செக்கா கொடுத்துடலாம் சார். கம் ஆன் மீரா, எப்ப செக்க கொடுத்தா அது எப்ப கிளியர் ஆகி அவங்க எப்ப ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க? கேஷாவே கொடுத்துடலாம். ஆஹா, உனக்கு கோயில் கட்டண்டா என் குல சாமியே. இல்ல சார், செக்கா கொடுத்தா. நோ ப்ராப்ளம் மீரா,
I'll take care. You don't worry. ம். Wait a minute. நான் கேஷ் எடுத்து வந்துடுறேன். டாக்குமெண்ட்ஸ்லாம் பக்காவா இருக்குல்ல? எல்லாம் ரெடியா இருக்கு சார். கையெழுத்து மட்டும்தான் பாக்கி. That's great. ஹலோ, நான் வேலூர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கேன். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு சென்னைக்கு வந்துடுவேன். Yep. Done. சார், யார் நிலத்தை யார்டா விக்கிறது? பணம் இருந்தா என்ன வேணா பண்ணுவீங்களா? எங்க பூர்வீக நிலத்தை எவனோ விப்பான், நீங்க வாங்குவீங்களா? அது இல்லம்மா. நிறுத்துடா. நீங்க மட்டும் ஊன்னு சொல்லுங்கம்மா. இவனை எங்கேயே அடிச்சு தொங்க விட்டுருதான். இவன் கூட நாராயணன் ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருப்பான. அவனையும் அடிச்சு தொங்க விட்டாதான் இந்த ஊரே நல்லா இருக்கும். எங்க அவன்? ஓ, எந்த பக்கியோ என்ன ஞாபகப்படுத்திட்டானே. ஊர்ல ஏதாவது நல்லது நடந்தா மட்டும் என்ன கூப்பிட மாட்டானுங்க. அடி வாங்கும் போது மட்டும் கரெக்டா கூப்பிடுவானுங்க. டேய் நாராயணா, எங்கடா இருக்க? வெளியில வாடா. வாடா வெளியில. டேய் விடுங்கண்ணே, அந்த ஆள் வீட்டுக்கு தானே வந்தாகணும், அப்ப பாத்துக்கலாம். தம்பி, நீங்களாவது நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க தம்பி. சும்மா கிடக்குற நிலம் தானே, அதை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? அந்த அம்மா தான் ஏதோ விவசாயம் இல்லாம பேசுறாங்கன்னா நீங்களும் அவங்க சொல்றத கேட்டுக்கிட்டு. என்னையா சொன்ன? எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் எதிர்க்க எங்க அண்ணம்மா பத்தி பேசுவ? ஏய், விடுப்பா. என்னப்பா நீ வயசுல பெரிய மனுஷன் கூட பார்க்காம பொசுக்குன்னு சட்டையில கை வச்சுட்ட? சி, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? இப்படி எங்க நிலத்தை போய் சொல்லி விக்கிறியே. பணத்துக்காக சூரிய வம்சத்தையே விட்டு கொடுக்கறியே, உனக்கு அசிங்கமா இல்ல? எங்க வீட்லயே தினமும் சாப்பிட்டு எங்க குடும்பத்துக்கே அநியாயம் பண்ண பாக்குறியா? ஐயோ, அப்படிலாம் நினைக்காதீங்க அண்ணி. என்ன மன்னிச்சிருங்க. இந்த ஆள் கூட சேர்ந்துதான் என் புத்தி கெட்டு போச்சு. என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. முதலும் கடைசியுமா உனக்கு சொல்றேன், இன்னொரு வாட்டி இப்படி ஏதாவது நீ வாலாட்டின ரோட்ல பிச்சைதான் எடுக்கணும். இங்க பாருங்க, எங்க மேல எந்த தப்பும் இல்ல. உங்க ஆளுங்க தான் லேண்டை விற்கணும்னு வந்தாங்க. I'll explain. எவன் வித்தாலும் நீ வாங்குவியா? பத்திரம் சரியா இருக்கான்லாம் பார்க்க மாட்டியா? இந்த ஆள் சொன்னா நீ நம்பிருவியா? பணம் இருந்தா எதை வேணாலும் வாங்கலாங்கிற திமிரா? இவனெல்லாம் சும்மா விடக்கூடாதுமா. நல்லது பண்ண போறேன்னு எங்க நிலத்துல கொடுத்தோம் பாருங்க, அந்த திமிரு. எவ்வளவு நேரம் பேசிட்டு இருப்பீங்க? முதல்ல கிளம்புங்க. கிளம்புங்க கிளம்புங்க சொல்றோம்ல. கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. கிளம்பலாம் சார்.
நல்லபடியா சொன்னா கேக்கல. இப்படி சொன்னா தான் புரியும்னா நாம என்ன பண்றது? இனிமேல் இங்க ஃபேக்டரி எப்படி வரப்போகுது நானும் பாக்குறேன். தைரியம் இருந்தா இந்த ஊருக்குள்ள காலை வச்சு பார்க்கட்டும். அப்ப காட்டுறேன் நான் யாருன்னு. இப்போ புரியுதானு இதுல இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸ்? இதனால தான் சொல்றேன், நீ வேலூருக்கு போக வேண்டாம். மீரா கிட்ட நான் பேசிக்கிறேன். இல்ல சார், இப்போதான் எனக்கு உறுதி ரொம்ப அதிகமாயிருக்கு. அனு, வீண் பிடிவாதம் வேணாம். கோடிக்கணக்கில் பணம் தரேன்னு சொல்லியும் அவங்க ஒத்துக்கல. நீ போய் என்ன பண்ண முடியும்? பணத்தால சாதிக்க முடியாதத அன்பாலையும் நம்பிக்கையாலையும் சாதிக்க முடியும் சார். அவங்களாம் கிராமத்துக்காரங்க, உன்னால அவங்க கிட்ட எல்லாம் பேச முடியாது. கிராமமா இருந்தாலும் சிட்டியா இருந்தாலும் அன்புன்றது எங்கேயும் ஒண்ணுதான் சார். அது மாறாது சார். நீ பேசுறது ரொம்ப சைல்டிஷா இருக்கானு. நான் சொல்றதை கேளு சார். என் மேல நம்பிக்கை வச்சுதானே சார் தேவநந்தினிக்கு ஹெட் ஆக்குனீங்க. அஃப்கோர்ஸ் அனு. இப்பவும் என்ன நம்புங்க சார், எனக்கு நம்பிக்கை இருக்கு. எப்படியும் அந்த லேண்ட் இல்லாம நம்மளால ஃபேக்டரி ஆரம்பிக்க முடியாது. பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸால ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்க முடியலன்ற பேரை நான் மாத்தி காமிக்கிறேன். இத மீரா மேடம் எனக்கு போட்ட சேலஞ்ச் இல்ல, எனக்கு நானா போட்டுக்கிட்ட சேலஞ்ச். ஒரு நிமிஷம். இந்தானு, இதுல அந்த ப்ராஜெக்ட் சம்பந்தப்பட்ட எல்லா டீடைல்ஸும் இருக்கு. உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத கார்ல வச்சுக்கிட்டு தான் என்கிட்ட இவ்வளவு நேரம் ஆர்கியூ பண்ணீங்களா சார்? நீ எப்படியும் பின்வாங்க மாட்டேன்னு தெரியும், அதான் கொண்டு வந்தேன். என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுமா சார்? ஓகே அனு, வேலூருக்கு போனா பி கேர்ஃபுல். எந்த ஹெல்ப் வேணும்னாலும் எப்போ வேணும்னாலும் நீ எனக்கு கால் பண்ணலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே அனு, வா போலாம். நான் உன்னை ட்ராப் பண்ணிட்டு போறேன். பக்கத்துல தான் சார் வீடு, நான் நடந்தே போய்க்கிறேன். நீங்க கிளம்புங்க சார். ஓகே அனு, see you. Take care. I will miss you, Anu. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் சார். என்னடி இப்படி திடுதிப்புன்னு வேலூருக்கு போறேங்கற? ஆபீஸ் வேலைனா அப்படிதாம்மா இருக்கும். அனுமா, எங்க கிளம்பிட்ட? வேலை விஷயமா வேலூர் போறேன்னு சொல்றா சுப்பு. வேலூரா? அதுக்குள்ள டிரான்ஸ்ஃபரா? என்ன அனுமா, அது இப்பதானே ஆபீஸ் போனேன். ஐயோ அப்பா, டிரான்ஸ்ஃபர்லாம் இல்ல, ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா போறேன். வேலூர்ல ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட், அதை நான் முடிச்சு காமிக்க தான் போறேன். போதுமா? ஓ, நல்ல வேலை. உங்க ஆபீஸ்ல தான் எது வேணா செய்வாங்களே, அதான் அப்பா டக்குன்னு பயந்துட்டேன். பட் ப்ராஜெக்ட் ஒர்க்குனா அது நல்ல விஷயம்தான். வேலூரும் பக்கத்துல தான் இருக்கு, ரொம்ப பெரிய தூரம் இல்ல. பத்திரமா போயிட்டு வா. ஆனா அதுக்காக இப்படி அவசரமா நைட்டே கிளம்பணுமானோ? அதான் சொன்னனேப்பா, ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட்னு. ஓ, ஆனா அங்க போய் எங்க சுப்பு இவ தங்குவா? அட, இவ்வளவு பண்றவங்க அங்க தங்கறதுக்கு எதுவும் அகாமடேஷன் அரேஞ்ச் பண்ண மாட்டாங்களா? அதெல்லாம் ஆபீஸ்லயே பண்ணுவாங்க இல்லையானோ? ஆமாப்பா, ஆபீஸ்லயே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்ப யோசிக்க ஒண்ணும் இல்ல, நிச்சயமா நல்ல இடமா தான் பாத்து கொடுப்பாங்க. சரி அனுமா, கூட யாரெல்லாம் வராங்க? தனியா தான்ப்பா போறேன். தனியா போறியா? பார்த்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கோ. நீங்க கவலைப்படாதீங்கப்பா, அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அனு, அப்பமே கேட்கணும்னு நினைச்ச, அந்த பொண்ணு பேக் கிடைச்சதாடி?
அது 5 நிமிஷத்துல கிடைச்சிருச்சுமா. அப்படியா? யார் எடுத்தது? அது ரொம்ப பெரிய கதை, அப்புறமா சொல்றேன், இப்ப டைம் இல்ல. ஹலோ ஹலோ, நீங்க 2 பேரும் பேசிக்கிறது எதுவுமே எனக்கு புரியல. உனக்கு நான் அப்புறமா சொல்றேன் சுப்பு. அனு, அப்புறம் அடுத்த தடவை அந்த பொண்ணு சென்னைக்கு வந்தா நம்ம வீட்டுக்கு வந்து இஞ்சி டீ குடிச்சிட்டு போ சொல்லி. ஐயோ, இது எனக்கு புரியாமே போயிருக்கலாம். ஆளை விடுங்கடா சாமி. அனுமா, அப்பா போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கிளம்பி உன்னை வேலூர் போற பஸ்ல ஏத்திட்டு வந்துடுறேன். சரிப்பா. ஏய் அனு, வெளியூர் போற, அது சென்னை இல்ல, கொஞ்சம் பார்த்து பத்திரமா நடந்துக்கன. என்னம்மா ஆள் ஆளுக்கு இதே சொல்லிட்டு இருக்கீங்க? எல்லா இடமும் ஒண்ணுதான், எல்லா மனுஷங்களும் ஒண்ணுதான். கரெக்டா சொன்னானு, எல்லா இடமும் ஒண்ணுதான், எல்லா மனுஷங்களும் ஒண்ணுதான். நீ தனியா போறது கூட நல்லதுக்கு தான். அப்பதான் வாழ்க்கையில எது வந்தாலும் அது தைரியமா ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் துணிச்சலும் வரும். அதுவும் இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு தைரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ நீ தைரியமா போயிட்டு வா. எல்லாத்துலயும் தூள் கடைப்பிட வேண்டிய நம்பிக்கை அந்த அப்பாக்கு இருக்கு. தேங்க்ஸ் பா. புஷ், பயங்கரமா பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை. சாப்பிட்டுட்டு இவ்வளவு போய் பஸ் ஏத்திட்டு வந்துடுறேன். என்ன லீலா அப்படி பாக்குற? சூப்பரா கார் ஓட்டுறீங்க அண்ணி. கார் ஓட்டுறதெல்லாம் ஒரு விஷயமா? யார் வேணாலும் ஓட்டலாம். எனக்கும் கார் ஓட்டணும்னு ரொம்ப ஆசை அண்ணி. ஆனா என்னமோ ஒரு பயம். முதல்ல பயமா தான் இருக்கும், அப்புறம் பழக பழக ஈஸி ஆயிடும். நல்ல கார் ஓட்டுற எல்லாருமே முதல்ல எப்படா கார் ஓட்ட போறோம்னு நிச்சயமா பயந்துருப்பாங்க. அப்போ என்னாலயும் ஓட்ட முடியுமா அண்ணி? நீ மட்டும் சரின்னு சொல்லு, இன்னைக்கே கத்து கொடுக்கறேன். இன்னைக்கே வா? இன்னைக்கே இல்ல, இப்பவே. நீ இந்த பக்கம் வா, நான் அங்க வரேன். அண்ணி பயமா இருக்கு அண்ணி. இதுல பயப்பட என்ன இருக்கு? 3 விஷயம் தான். ஒன்னு அது ஆக்சிலேட்டர், அதுக்கு பக்கத்துல இருக்கிறது பிரேக், அதுக்கு பக்கத்துல இந்த கிளட்ச், இன்னொன்னு கியர். அவ்வளவுதான். இட்ஸ் சோ சிம்பிள். அவ ஃப்ளைட்டே ஓடுறா, நீ இந்த கார் ஓட்டுறதுக்கு எப்படி பயப்படுற? ஐயோ அண்ணி, வண்டி நகருது. அவ்வளவுதான் லீலா. பொதுவா முதல் தடவை எல்லாருக்கும் ஆஃப் ஆகும், ஆனா உனக்கு ஸ்டார்டிங் ட்ரபிளே இல்ல. கலக்கிறப்போ அண்ணி, என்னால நம்பவே முடியல, இவ்ளோ ஈஸியா. எக்ஸ்கியூஸ் மீ. என்னம்மா? இங்க சாமன்னு ஒருத்தங்க, அவங்க வீடு தெரியுமா? சாமா? யாரு? எப்படி சொல்றது? அவங்க அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்க. அமெரிக்கால இருந்து இங்க யாரும் வந்த மாதிரி தெரியலையேம்மா. சரி வா. சரிங்க, நம்ம போலாம். அண்ணி அண்ணி, இன்னைக்கே நான் ஊருக்குள்ள ஓட்டி பார்க்கவா? ஹே, நோ நோ நோ, இன்னைக்கே எல்லாம் வராது லீலா, அவசரப்படாத. இங்க ஆளே இல்லங்கிறதுனால உனக்கு ஈஸியா இருக்கு, ஊருக்குள்ள அப்படி கிடையாது. அண்ணி அண்ணி, அதெல்லாம் அங்கேயே எனக்கு ஓட்ட வரும் அண்ணி. அதெல்லாம் முடியாது. தம்பி. என்னக்கா? அமெரிக்கால இருந்து சாமன்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்களே, தெரியுமா? யார் அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்களே, அந்த அக்காவா? ஆமாப்பா, அவங்களே தான். அந்த அக்கா பெரிய வீட்ல இருப்பாங்க, அங்க போங்க. பெரிய வீடா? ஆமா. அது எங்க இருக்கு? உங்களுக்கு பெரிய வீடு தெரியாதா? அன்னபூர்ணி அம்மா வீடு தெரியாதுன்னு சொன்ன முத ஆள் நீங்க தான். இந்த ஊர்ல யார்கிட்ட கேட்டாலும் டக்குன்னு சொல்லுவாங்க. சரி, ஊருக்குள்ள போய் கேளுங்க.
அன்னபூர்ணி அம்மானா சாம் அங்கேயே தங்கியிருக்கான். ஐயோ அண்ணி குழந்தை. பயப்படாம பிரேக் போடு. ஏய் என்ன பண்ற? பிரேக் போடுனா ஆக்சிலேட்டர் அமுக்குறிய. அண்ணி எனக்கு பயமா இருக்கு. அண்ணி அண்ணி என்னாச்சு அண்ணி? என்ன ஆச்சா? இறங்க முதல்ல. அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சோ தெரியல. கௌதம் மா விளையாடிட்டு இருந்தாமா, திடீர்னு கொடுக்க வந்துட்டாமா. ரொம்ப நன்றிமா. வாடா கௌதம். அனு அனு நீ எங்க இங்க? அதான் சொன்னனே வேலூர் வரேன்னு. வரதுக்கு முன்னாடி ஒரு கால் பண்ணிருக்கலாமே. சர்ப்ரைஸா இருக்கட்டுமேன்னு நினைச்சேன். அண்ணி அவங்க கால்ல ஏதோ அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிற? பண்றதெல்லாம் பண்ணிட்டு பேசுறது பாரு. நான் தான் சொன்னேன் லீலா, இன்னைக்கே ஊருக்குள்ள கார் ஓட்ட வேண்டான்னு. எங்க கால காட்டு. இல்ல சம், பரவாயில்ல பரவாயில்ல விடு. நல்லா சுளுக்கி இருக்கு போல. எல்லாம் உன்னாலதான். சாரி அண்ணி. அக்கா சாரிக்கா. உங்க பேக் கொடுங்க, நான் எடுத்துக்கிறேன். தேங்க்ஸ். நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நல்ல வேளை குழந்தைய காப்பாத்துனீங்க. இல்லனா நினைக்கவே பயமா இருக்கு. சரி இரு, நான் போய் கார் எடுத்துட்டு வந்துடுறேன். சாம் வேண்டாம் சம், பக்கத்துல தானே, நடந்தே போய்க்கலாம். அனு நீ ஒன்னும் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம், இங்கேயே இரு. நான் போய் கார் எடுத்துட்டு வந்துடுறேன். அண்ணி இவங்கள எப்படி உங்களுக்கு தெரியும்? அதெல்லாம் நான் கார்ல போகும்போது சொல்றேன், இரு. எவ்வளவு அழகான வீடு. வீட்டுக்குள்ள வந்து பாரு, சூரிய வம்சம் எப்பேற்பட்ட இடம்னு உனக்கே புரியும். சூரிய வம்சமா? யார பார்த்து நாம பேசணும்னு நினைச்சோமோ என்ன அங்கேயே கூட்டிட்டு வந்துட்டே பிள்ளையாரப்பா. அப்போ சாம் இந்த வீட்டு பொண்ணா? அக்கா அக்கா வாங்க உள்ள போலாம். அண்ணி கூட்டிட்டு வாங்க. வா. வாவ், வீடு ரொம்ப நல்லா இருக்கு. முதல்ல உட்காரு அனு, அப்புறமா வீடு பார்க்கலாம். என்ன சாப்பிடுற? டீயா காஃபியா? ஆமாமா, இதான் என் ஃப்ரெண்ட் அனு. அனு, இவங்க தான் எங்க அம்மம்மா. வணக்கம் மேம். வணக்கம்மா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மேம். நல்லாருமா, நல்லாரு. எந்திரிமா. என்னமாச்சு? அது அம்மம்மா, நானும் லீலாவும் கார்ல வந்துட்டு இருக்கும் போது எதிர்பாராம ஒரு குழந்தை நடுவுல வந்துருச்சு. ஐயோ. ஆமா அம்மம்மா, நாங்க ரொம்ப பயந்துட்டோம். அனுதான் சட்டுன்னு குழந்தைய காப்பாத்துனா. அதுல அவளுக்கு கால் கொஞ்சம் அடிபட்டுருச்சு, சுளுக்கிக்குச்சு. ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கம்மா. சாம், முதல்ல இந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. இல்லம்மா பரவாயில்ல, லேசான அடிதான், சரியாயிடும். சரி, உட்காருமா.
சாரதா, அம்மா கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டு வா. இந்த பொண்ணு காலுக்கு சுளுக்கு எடுக்கணும். சரிம்மா, இந்த வரேன். என்ன விஷயமா இந்த ஊருக்கு வந்திருக்க? ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுக்கலான்னு வந்தேன். ஹாய், படம் எடுக்க போறியா? யாரு ஹீரோ? ஐயோ சின்னத்த, அது படம் இல்ல, டாக்குமெண்ட்ரி. அததான் சாம் நானும் சொன்னேன். சின்னத்த, நான் சொன்னல சென்னையில பாஸ்போர்ட் தொலைஞ்சு போச்சு, ஒரு பொண்ணு ஹெல்ப் பண்ணான்னு, அது இவதான். அந்த பொண்ணா இது? அத முதல்ல சொல்ல வேண்டாமா மருமகளே? பாருமா கூத்த, நீதான் என் மருமகளுக்கு ஹெல்ப் பண்ணன்னு தெரியாமலே உன்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். அம்மா, எனக்கும் இவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. அததான் ஊரே பாத்துச்சேடி. சரி, யாரு கார் ஓட்டுனது? சின்னத்த, அனுக்கு காஃபி கொண்டு வர சொல்லுங்க. ஐயோ, நான் ஒருத்தி அதை எடுத்துட்டு வராம என்னென்னவோ பேசிட்டு இருக்கேன். இருமா, உனக்கு நானே ஸ்பெஷலா காஃபி போட்டு கொண்டு வரேன். நீ எங்கம்மா தங்க போற? இனிமேதான் மேம் இடம் பார்க்கணும். சாம், ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலா இருந்தா ரெஃபர் பண்றியா? ஹோட்டலா? என்ன விளையாடுறியா? சூரிய வம்சத்தோட பெரிய வீட்டுக்கு வந்துட்டு நீ எப்படிமா வெளியில தங்கலாம்? உன்னோட டாக்குமெண்ட்ரி வேலை முடியற வரைக்கும் நீ இங்கேயே தங்கலாம். இங்கேயே வா. என்னம்மா நீ எங்க வீட்டு பொண்ணுங்களுக்கு இவ்ளோ ஹெல்ப் பண்ணிருக்க, நாங்க உனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டோமா? இவ்ளோ பெரிய வீடு இருக்கு, இங்க தங்கறதுக்கு இடமா இல்ல? ஆமாக்கா, நீங்க இங்கதான் தங்க போறீங்க. நான் உங்களோட பேக் எல்லாம் மேல வச்சுட்டு வந்துடுறேன். லீலா, ஏன் ரூம்ல வை. அனு, நீ என் கூடவே தங்கிக்கோ. எந்த காலமா? இந்த காலமா? இந்த காலையா? வலிக்குது. கொஞ்சம் பொறுத்துக்க. காலை கொஞ்சம் உதறுமா. சரியாயிடுச்சுமா. என்னால நம்பவே முடியல. எவ்வளவு சீக்கிரம் சரி பண்ணிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. சாரதா டார்லிங்னா சும்மாவா? சாரதா டார்லிங்கா? இவங்க தானா? சோ கியூட். இவங்க திறமைக்கு இவங்க மட்டும் சென்னையில இருந்தாங்கன்னா இவங்க அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு ஆளுங்க கியூல நிப்பாங்க. இந்தம்மா காஃபி சாப்பிடு. முதல்ல காஃபி சாப்பிடுமா, அப்புறமா குளிச்சு ரெடி ஆயிட்டு வா, ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். ஆமாமா, உன்னை பார்த்த உடனே எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. நீ பேசுற விதம் கூட ரொம்ப அழகா இருக்கு. உன்னை பார்த்ததுல இருந்து உனக்கும் இந்த சூரிய வம்ச குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு பந்தம் இருக்குன்னு மனசுக்கு தோணிட்டே இருக்கு. சரி அனு, நீ காஃபி சாப்பிட்டு வா, என் ரூமுக்கு போலாம். ஐ அக்செப்ட் மேடம். நான் உங்க சேலஞ்சை ஏத்துக்கிறேன். நான் யாருன்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். இது மீரா மேம் எனக்கு போட்ட சேலஞ்ச் இல்ல,
எனக்கு நானா போட்டுக்கிட்ட சேலஞ்ச். அனு, ஹலோ அனு, கேக்குதா? சார், எப்படி இருக்க அனு? ஒரு ரிங் போறதுக்குள்ளேயே அட்டென்ட் பண்ணிட்டீங்களே. என் போனுக்காக காத்துட்டு இருந்தீங்களா? சே, அப்படிலாம் இல்லையே. நான் உங்களுக்கு எப்படா கால் பண்ணலான்னு காத்துட்டு இருந்தேன் சார். சார், சொல்லணும். எப்படி இருக்கீங்க சார்? நான் நல்லா இருக்கேன் அனு. நீ? இருக்கேன் சார். அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அது சார். சொல்லணும். ஏன் மெல்ல பேசுற? இப்ப எங்க இருக்க? அன்னபூர்ணி அம்மா வீட்ல இருக்கேன் சார். வாட்? அங்க ஏன் போனானு? அது சார், அவங்கள ஃபாலோ பண்ணி இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். நம்பவே முடியலையானு? எனக்கும் தான் சார். யாராவது கேட்டா என்னமோ நாம பிளான் பண்ணி செஞ்சதுன்னு சொல்லுவாங்க. நீ அந்த பொண்ணை சென்னையில பார்த்தது, அவங்க வீட்டுக்கே போனது, ஒரு நாள்ல எத்தனை ஆச்சரியம் இல்ல? நாம கூட இப்படிதான் சார், ஒரே நாள்ல பாத்துக்கிட்டோம். ஞாபகம் இருக்கா சார்? சார், அங்க ஜாக்கிரதையா இரு. ஷோர் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே, டேக் கேர். ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணு. பாய். நான் வரவும் டக்குன்னு போனை கட் பண்ண மாதிரி இருக்கு. ஆமா, அதுக்கு என்ன போ? அனு மேடம் எப்படி இருக்காங்க சார்? இது அனு இல்ல, வேற யாரோன்னு சொல்வேன்னு நினைச்சீங்களா மிஸ்டர் பங்கஜி? நீங்க சொன்ன உடனே நான் நம்பிடுவேன்னு நினைச்சீங்களா சூர்யாஜி? பயங்கரமான ஆள்டா நீ. அதெல்லாம் இருக்கட்டும் சார், அனு மேடம் என்ன சொல்றாங்க? அனு ஜெயிச்சிருவா போல பங்கஜ். அதுக்குள்ளயா? நம்பவே முடியல சார். இன்னைக்கு தானே போனாங்க. எனக்கே நம்ப முடியல. அனு இப்ப எங்க இருக்கா தெரியுமா? வேலூர்ல. நீ எல்லாம் ஒரு செக்யூரிட்டி சீஃபா? அனு மேடம் இப்ப எங்க இருக்காங்க நான் சொல்றதை விட நீங்களே சொல்லுங்க சார். அனு அன்னபூர்ணி வீட்லயே கெஸ்டா தங்கி இருக்கா. நிஜமாவா சார்? இது உண்மைன்னா அனு மேடத்தை நிச்சயமா பாராட்டணும். That's Anu Subramaniam. Sir, excuse me. For your information, நான் சூரிய பிரகாஷ்க்கு தான் செக்யூரிட்டி சார், அனு மேடத்துக்கு இல்ல. பங்கஜ், for your kind information, நீ அனு மேடத்துக்கும் செக்யூரிட்டி ஹெட் ஆக போற நாள் தூரத்துல இல்ல. அத்தா அடிப்பாவி, நீ ஏற்கனவே ஆளுங்க மேல அடிச்சிருக்கியா? சரியான ஆளுதான் நீ. ஐயோ அக்கா, அண்ணம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. லீலா, ஹே, என் மொபைல் சார்ஜர் பாத்தியா? ஹலோ சிஸ்டர், நீங்களா? நீங்க எப்படி இங்க? உண்மையான திருடனை அடையாளம் காட்ட சமந்தா வர சொன்னா, அதான். ஐயோ, சொல்லிட்டீங்களா? சூர்யா, அன்னபூர்ணி அம்மா உங்க எல்லாரையும் வர சொல்றாங்க. எல்லாரையும் வர சொன்னீங்களா? நல்ல விஷயம்தான்ப்பா.
இந்த வருஷம் தாத்தாவுக்கு 75வது பிறந்த நாள் வருது. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? அத மறப்போமாமா? என்ன அண்ணம்மா இப்படி கேக்குறீங்க? யாராவது தாத்தாவோட பிறந்த நாள மறப்பாங்களா? நாங்க மறந்தாலும் இந்த ஊர் மறக்குமா? சந்தோஷம்ப்பா. அவர் பிறந்த நாள் அன்னைக்கு ஊரையே கூட்டி எல்லாருக்கும் விருந்து வைக்கணும். சிறப்பா செஞ்சிடலாமா? சூர்யா, நீதான் எல்லா ஏற்பாட்டையும் பார்த்து பார்த்து செய்யணும். நிச்சயமா செய்றேன் அண்ணம்மா. இன்னொரு முக்கியமான விஷயம், தாத்தா பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம பூர்வீக நிலத்துல அவர் ஞாபகார்த்தமா ஒரு மணிமண்டபம் கட்டலான்னு முடிவு பண்ணிருக்கேன்.